ஹலோ விவஸ், எங்கள் ஊரில் சாஸ்தாங்கோவில், எங்கள் ஊர் சாஸ்தாங்கோவில் அப்படிங்கிற ஊரில் ஐயப்பன் கோவிலுங்க. அது அங்கே ஒரு கும்பாபிஷேகம். அதுக்காக எங்கள் கிராமத்தில் வந்து எல்லாமே எப்போவுமே எங்கள் கிராமத்தில் இருந்து தான் எல்லா சாமியுமே வந்து புறப்படும். அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், பிள்ளையார் முதல்ல பிள்ளையார். அப்புறம் அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஆள் உள்ளே நின்று அப்படியே லைனாக வருவாங்க. அதுவும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள் சரியா. அப்படியே நம்ம கிராமத்தில் போய் இன்னைக்கு காலையில் வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது இவங்களெல்லாம் நம்ம எடுத்தா என்ன, உங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் காமிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து காமிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள் சரியா. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எல்லாம் வந்து எங்கே போனாலுமே கிடைக்காதுங்க. அப்படியே பக்கத்தில் 10 தலை ராவணன் பாருங்க எப்படி நிற்கிறார் கம்பீரமா. அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்மளை பார்த்து பாருங்களேன். அப்படியே நான் எடுக்க ஆரம்பிச்சேங்க. இது வந்து காளி. இதோட அவதாரம் எல்லாம் பாருங்களேன், பார்த்துட்டே வாங்க. கிராமத்தை சுற்றி வரும்போது அவங்கவங்க அப்படி அப்படியே காமிச்சுட்டே வருவாங்க அவங்க. பின்னால காளியோட அவதாரம் வரும். இது வந்து வாமனாவதாரம், வாமன அவதாரம், தத்தாத்திரேயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால வாமனாவதாரம் அப்படிங்கிறதும் பின்னால பேக் சைடில் நிற்கிற படமும் அது கூட வரும். அப்புறம் சிவன்ங்க, சிவன் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே அந்த 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 டெக்கரேஷன் அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு இன்னைக்கு வீடியோ எடுத்தா என்ன, நம்மளும் நம்ம சேனலில் எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க எனக்கு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே அந்த கிராமத்தையும் காமிச்சிருக்கேன். அப்படியே சுற்றி வராங்க, அதையும் நம்ம பார்ப்போம் சரியா. ரொம்ப சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் பாருங்களேன், வர ஆரம்பிச்சிட்டாங்க குதிரை. அப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிவனோட அவதாரம் பேக் சைடில் பார்த்தீங்களா, அந்த சிவனோட அவதாரம் குதிரை தலையாட்டின்னு என்ன அழகாக வருது பாருங்க. சிவனோட அவதாரம். அப்புறம் வந்து அப்படியே ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டே வாங்க சரியா. ரொம்ப சந்தோஷமா நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வீடியோன்னு சொல்கிறது தான். இது வந்து பிள்ளையாருங்க. இது காளியோட அவதாரம் பாருங்க பின்னால். அப்பா, எப்படி ஒரு ரொம்பவே நல்லா நான் என்ஜாய் பண்ணினேங்க. அப்படி அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அப்படியே பாருங்கள், இது வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்தேன் நம்ம ஆஞ்சநேயரையும் இதையும். இது ராவணன் அப்படியே எப்படி சுற்றுறார் பாருங்களேன். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ சூப்பராக அவங்க செஞ்சவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும் அப்படின்னு தான். அப்புறம் நான் முதல்ல காமிச்சிருந்தேன் இல்லையா, அவங்கெல்லாம் ஆள் உள்ளே நிற்கிறாங்கங்க. ஆள் உள்ளே நின்று அப்படியே வராங்க. அது பாருங்கள், வரிசையாக அப்படி வராங்க பாருங்கள். நம்ம தெருவை சுற்றி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறது அதை விட சந்தோஷம். பாருங்க எவ்வளவு அழகாக பாருங்களேன். அப்புறம் குதிரை அங்கே நின்றுட்டு இருந்தது. அதை வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்தேன். இது ஒட்டகங்க. இது ஒட்டகத்தை கட்டிக்கோ. மீனாம்மா எப்பவும் பாடுற சந்தோஷம் பாருங்கங்க. பால்குடம் எடுத்துன்னு போகிறாங்க கோவிலுக்கு, சாஸ்தா கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க. எங்கள் ஊர் வர வழியில் இருக்குது. பஞ்சமூடு அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க வராங்களா. நான் முதல்ல அவங்கள்ட்ட எந்த